கூட மகா உங்களை பத்தி தான் சொன்னா. என்ன ஆன்ட்டி சொன்னா? அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறீங்கன்னு அவ்வளவு பெருமையா சொன்னா. மகா உங்களை எப்பயுமே விட்டு கொடுத்தது இல்ல மாப்பிள்ள. உங்ககிட்ட பொய் பித்தலாட்டம் எதுவுமே இல்ல மாப்பிள்ள. ஆடம்பரம் கூட இல்ல. இப்படிப்பட்ட மாப்பிள்ள எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல மாப்பிள்ள. நேற்று எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும்னு வேண்டாத கடவுளே இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க. அப்புறம் கோடீஸ்வரி, வீட்டுல ஒரு வேலையும் இல்ல போல இருக்க. சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போலான்னு இங்க வந்த மாதிரி இருக்கு. கோடீஸ்வரி இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நாளா ஒரு எலி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நீங்க வந்தத நான் கவனிக்கல. ஆமா, அந்த எலி என் புடவைய கடிச்சு நாசம் பண்ணிருச்சு. எலிய கண்டிப்பா ஒரு வழி பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அடிச்சே கொல்லணும். என்ன சொல்றீங்க கோட்டி? தேடி வந்து தொல்லை பண்ற எலிய அடிச்சு கொல்ல வேண்டாமா? மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கோட்டி நினைச்சுக்கிட்டு இருப்பேன்? சம்மந்தி கிட்ட இப்படியா பேசுறது? காசு பணம் இல்லாம இருக்கலாம், அதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா? உளறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? தேவையில்லாம கோட்டி சீனை கிரியேட் பண்றீங்க. நான் சீன் போடுறேன்னா ஒரு சம்மந்திய பார்த்து இந்த மாதிரி சொல்லலாமா? பயமா இருக்கு. பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன கோட்டி, ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்க. உங்களை எதுவும் சொல்லல கோடீஸ்வரி. நான் இதை சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டுல உள்ள அத்தனை பேர்கிட்டயும் நியாயம் கேட்டே ஆகணும். முடிவு தெரியாம நான் சத்தியமா போக மாட்டேன். ஐயோ, என்னையே இப்படி பண்றாங்களே, நம்பி என் பொண்ண குடுத்துட்டேனே, விடுவாங்க போல இருக்கே. என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லிட்டேன் கோட்டி? எதுக்காண்டி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? விட மாட்டேன். ஐயோ, என்னையே கொன்றுவேன்னு சொல்றாங்களே, இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஐயோ, கோட்டி என்னமோ புதுசா பண்றாளே, என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வர போறாளோ. இவ வேற ஒரு இம்சை. ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே, இப்படி நடந்துகிட்டாங்களே. என்னமா ஆச்சு? இருங்கடி, என்னதான் பண்ண போறாங்களோ. உங்களை பாக்குறதுக்கு தாண்டி ஆசையா வந்தேன். ரூமுக்கு போனா உங்க அத்தை சொல்றாங்க, ரூமுக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல, வெளியே போடின்னு சொல்றாங்கடி. நெரிச்சு தலைமுடியெல்லாம் பிச்சு போட்டு தேவைய புடிச்சு இழுத்து என்னமோ பண்ணிட்டாங்களே. என்ன காப்பாத்த யாராவது இருக்கீங்களா? எல்லாமா அநியாயம் பண்ணுவாங்க. இவ்வளவு தரக்குறைவா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பெத்தைய ராசாத்தி நம்பி கொடுத்தேனே, இவ்வளவு பண்றாங்கன்னா என் பிள்ளைய என்னென்னலாம் பண்றாங்களோ. மனசு ஆறலையே. ஐயோ. ராஜலட்சுமி சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல நான் என் குறைய சொல்லி அழுக கூடாது. அந்த ரூம்குள்ள வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். என்னைய புடிச்சு ஆட்டினாங்க. நானா கோட்டி எப்படி பண்ண? பொய் சொல்லாதீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற? மாமா சத்தியமா பண்ணல மாமா. எல்லாம் பண்ணுவேனா மாமா? தயவு செய்து நம்புங்க மாமா. காயத்ரி சொல்றாங்க, நம்புங்கன்னு சொல்றீங்களே, நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கீங்களா? இப்ப எதை பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ காயத்ரி, நிறைய ட்ரிப் தப்பு பண்ணிருக்கேன் தான். இந்த ட்ரிப் நான் பண்ணல. இந்த அம்மா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கு. எதுவும் பண்ணல பண்ணுவேண்டி. இதோ பாத்தீங்களா இந்த மாதிரி கோலத்துல நிக்கிறேன். இப்ப கூட இந்த அம்மா ஒத்துக்கலாட்டி நான் என்னையா பண்றது? காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்புறமா சொன்னாங்க, முதல்ல உன்னை அடிச்சு துரத்துவேன், அப்புறம் உன் 2 பொண்ணுங்களையும் பின்னாடியே அனுப்புவேன்னு சொன்னாங்களே. பொய். பொண்ணுங்க 2 பேரையும் மூதேவின்னு சொல்லிட்டாளே. சொல்றதெல்லாம் எல்லாம் பச்சை பொய். என்னம்மா பண்ண? உனக்கு அறிவு இருக்கா? நான் நிஜமாலே எதுவும் பண்ணலடா, அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி, கொஞ்சம் அமைதியா இருமா. உனக்கு நான் கடைசியா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் கௌதமும் மாறி மாறி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல பங்கு வேணும்னு ஆசை இருக்குல்ல, எழுதும் போது எங்களுக்கும் வர்ற மாதிரி எழுதுங்கன்னு வாய் வருது இல்ல. இவ்வளவு விவரம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தையும் இருக்கணும். ஒரு ட்ரிப்பு கோடீஸ்வரி கிட்டயோ மகா கிட்டயோ ஐஸ்வர்யா கிட்டயோ தரக்குறைவா நீ நடந்துகிட்டதா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நீயும் கௌதமும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. ஜாக்கிரதை. அழுகுற சித்ரா, வலிக்குதா? ஒன்ன புரியா? நல்லா அடிச்சுக்கோ. நல்லா கொன்னுக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வீட்டுல இருக்கவங்க பாத்துப்பாங்க. வீட்டுல என்னோட 2 பொண்ணுங்களையும் பண்ணாத தப்ப பண்ணுனாங்கன்னு சொல்லி என்ன பாடுபடுத்தி இருப்ப. அமைதியா போகணும், நிம்மதியா வாழணும், ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன்.
இனிமேட்டு பொறுத்து போறதுக்கு நான் ஆளே இல்ல. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் பொண்ணுங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த எல்லைக்கும் போவேன் சித்து. நேட்டு என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்த கோடீஸ்வரி உன்னை தொலைச்சு கட்டிடுவா. ஷூ என்ன ஆச்சுமா? எனக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குமா. ஐஷு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் இருமா. கௌதம் இல்லம்மா எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. அவ்வளவு நடந்தோம் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான் பாரு. ஜீரணமாகாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்க முடியுமா? தான் உங்க பக்கத்துல உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு கொடுக்க சொல்லு. இல்ல அவ முடியலன்னு சொன்னதுனாலதான் அவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மாப்பிள்ள வாய் மயிருமா இருக்கா, அவகிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகிறீங்களே. இப்பவே இப்படி நடந்துக்கிறீங்க, மத்த நேரத்துல எல்லாம் எப்படி நடந்துப்பீங்க? இவ பேர்ல எந்த தப்பும் கிடையாது. திருப்பி இந்த மாதிரி கடுமையா நடந்துக்காதீங்க. இந்த குழந்தை இந்த வீட்டோட மூத்த வாரிசு. வகுத்துல வளர பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யலாமா? டேய் கௌதம், தாத்தா அது தாத்தா அது நிறுத்துறா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் இந்த மாதிரியே நடந்துகிட்டா எப்படி? சும்மா இவன் என்ன பண்ணா? வகுத்த பிள்ளைகாரியா இருக்கா, நெஞ்ச கறிக்குதுன்னு கேக்குறா. ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா என்ன உன் மகனுக்கு? அது வந்து போயெல்லாம் கிடையாது. நீயும் அம்மாவும் ஐஸ்வர்யாவும் சரி, அவ வகுத்துல வர்ற குழந்தையா இருந்தாலும் சரி, நல்லபடியா பாத்துக்கிட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இல்ல சல்லி காசு தேராது. ஆமா ஜாக்கிரதை. ஏன்டா இப்படி படுத்தி தொலைற? ஜூஸ் எல்லாம் போட தெரியாதுமா. போட தெரியாதுன்னா சொல்லி கொடுங்க, தெரிஞ்சுக்கட்டும். 7 மாசத்துக்கு அவர் தானே கவனிச்சுக்கணும். வாடா எங்கிட்ட வந்து தொலை. தேவி கௌதமுக்கு எப்படி ஜூஸ் போடுறன்னு சொல்லி கொடுக்குறாங்க, நீ குடுமா. போடா. ஐஸ்வர்யா குடுறா. கொஞ்சமா தாமா போட்டிருக்கு, நீ குடி. சால்ட் அதிகமா இருக்கு. சால்ட் நான் கம்மியா தானே போட சொன்னேன். தண்ணி கலந்து எடுத்துட்டு வரோம். தண்ணி கலந்தா சுத்தமா நல்லா இருக்காது. இல்ல எனக்கு வேற ஜூஸ் கொண்டு வாங்க. எல்லாம் ஒன்னாலதாம்மா, நல்லா பாத்துக்கோ. இருடா, இப்படியும் உன் தாத்தா வரணுமா? ஆமா, வேற ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரலாம். பாத்தியா இவங்க 2 பேத்துக்கும் எப்படி வச்சேன் பாரு வெயிட்டு. ஏமா இப்படி நடக்க கூடாது ஐஷு. ஆனா இவங்க கிட்ட நடந்துக்கிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஐஷு சீக்கிரத்துல வாங்க. இப்ப என்ன கொடுக்க போற? சொன்னா நீ வருவியா? டிமிக்கி கொடுப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? உன்னை பெத்தவடி, அதான் சொல்லாமையே வர வச்சுட்டேன். என்ன விஷயமா? சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே. ஐயோ புடி ஐஸ்வர்யாவ. இது வேண்டாமா. நம்ம சூட்டுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அடிக்கிற வெயிலுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு. ஒழுங்கா அதை வச்சுக்கோ. அம்மா இது வேணாமா. இப்படி பண்ற, கண்ட நேர் பாலிஷ் எல்லாம் போடுற. சாப்பிடும்போது உன் வகுத்துக்குள்ள போச்சுன்னா உனக்கு மாத்திரம் கேடு கிடையாது, உன் குழந்தைக்கும் தான். புரியுதுமா. இத போட்டுக்கிட்டா ரொம்ப நேரம் கையசைக்காம இருக்கணுமே. உனக்கு ஏதாவது வேணும்னா நான் கொண்டாந்து ஊட்டி விடுறேன். நீ வேணும்னு சொன்னேன்னா நான் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். புரிய மகா, நீ தானே கையில வச்சுப்ப. ஏமாத்திரியா? தீபாவளியான அக்கா கண்டுபிடிச்சிருச்சு பாருங்க. பண்றேண்டி தங்கம் எல்லாமே உனக்கு. இங்க மருதாணி வச்சுக்கிட்டேன்னா நான் உனக்கு பிடிச்சது ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அதுமா ஃபர்ஸ்ட் வச்சுக்க, அப்புறமா சொல்றேன். பாருமா, வயசுல மருதாணி வைக்கணும்னா தெரிச்சு ஓடிடுவா. தேடி புடிச்சு எல்லா விரலுக்கும் நான் தொப்பி மாட்டி விடுறேன்னு ஏமாத்தி சொல்லிதான் வச்சு விடணும். இவளுக்கும் அதே மாதிரி இருக்கு பாரு ஐஷு. நல்லா இருக்கு. நீ உட்காரு. மருதாணி வச்சுக்கிட்டா ஏதோ குடுக்கறேன்னு சொன்னியே, எங்கம்மா? எல்லாம் தெரியும்டி. கொஞ்சம் கொடுத்தே உனக்கு எடுத்தவ நான் தானே. அம்மா எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா களைச்சிடாம ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு, அப்பதான் நல்லா செவக்கும். மகா என்னதுமா? பால் கொழுக்கட்டையா? ஐயோ சூப்பர்மா, பிடிக்கும்னு நானே செஞ்சேன் ஐஷு. சொல்லு. இப்படி ஐஷு சூப்பர்மா. நீயும் வாயத்தரமா. எப்படி இருக்கு மகா? நல்லா இருக்குமா? இப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா. நீ சாப்பிடு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. இன்று நேபாளின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.